the Lord. Today Bible words பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சகேரியா 4:6 இப்படியாக நம் தேவன் சொல்லியிருக்கார். முதல்ல நம் தேவனாகிய கர்த்தராய் இருந்த தேவன் அப்புறம் இயேசு கிறிஸ்துவாய் நமக்காக வெளிப்பட்டார். இப்போ ஆவியானவராய் தேற்றரவாளராய் அவர் நமக்குள் வாசம் செய்கிறார். எனவே அவரை நாம் துணையாக கொண்டு எந்த காரியத்தையும் நம்ம சாதித்து கொள்ள முடியும். ஏன்னா ஆவியானவர் எங்கேயும் அங்கே விடுதலை உண்டு. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை இல்லையா? ஸோ அவரால் தான் எல்லாமே முடியும். நம்முடைய பலத்தினாலோ நம்முடைய பராக்கிரமத்தினாலோ பணபலத்தினாலோ ஆள் பலத்தினாலேயோ கிடையவே கிடையாது. பார்த்தீங்கன்னா பெரிய யுத்த வீரனான கோலியாத் சின்ன கோலியாத்தை தாவீது ஒரு கூழாங்கல்லாலே அவர் வென்று விட்டார். இதெல்லாம் எப்படின்னா சேனைகளின் கர்த்தராகிய தேவனை துணையாக கொண்டு அவர் அந்த நாளில் ஜெயித்தார். தேவனுடைய நாமம் வெளிப்பட்டது. அதே போலதான் நாமளும் தேவனை துணையாக கொண்டு எல்லா காரியங்களையும் வெல்ல முடியும்.